2 குழுக்கள் வந்து சென்றிருக்கின்றார்கள். தமிழ்நாட்டை பார்வையிட்டு 3வது குழுவாக 38 பேர்கள் இன்று வந்திருக்கின்றார்கள். நம்முடைய தம்பி துபாய் மீரான் அவர்கள் அதோடு சேர்ந்து இணைந்து அவர்களுக்கு வேண்டியதெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார். அயலான வெளிநாடுகளில் வாழ்கின்ற தமிழர்களுக்காக ஒரு அமைச்சகம் ஆரம்பித்து அதற்கு வெளிநாடு வாழ் தமிழர்களுடைய அமைச்சர் என்று பெயரிட்டு இப்போது மாண்புமிகு நாசர் அவர்கள் அமைச்சராக இருக்கின்றார்கள். அதுபோல் அயலக பொறுப்பாளர்களை நியமித்து ஒவ்வொரு நாடுகளிலும் இருக்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு ஏதேனும் இடர்பாடுகள் ஏற்பட்டால் அவர்களுக்கு உடனடியாக சென்று செயல்படுவதற்கு சட்டப்படி செயல்பட்டு வருகின்றார்கள். அந்த அடிப்படையில் தான் இடிந்தகரையில் கூட ஈரானுக்கு மீன்பிடிக்க சென்று பக்ரைன் சிறையில் 3 மாத காலம் சிறைவாசம் இருந்தவர்களையும் மீட்டு கொண்டு வருவதற்கு நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் எடுத்த முயற்சி வெற்றி பெற்று அவர்களுக்கு துணையாக துபாய் மீரான் போன்றவர்கள் நேரிலே அங்கே சென்று அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்தார்கள். இவ்வாறு தமிழகத்தினுடைய பெருமைகள் உலகம் முழுவதும் சென்றடைய வேண்டும் என்பதற்காக நம்முடைய தமிழ்நாடு முதல்வர் எடுத்திருக்கின்ற முயற்சி முத்தான முயற்சி. வாழ்த்துக்கள். அந்த 38 பேர்களை தேடி வந்திருக்கின்ற அந்த மாணவ செல்வங்களை வரவேற்கின்ற வாய்ப்பை தந்த முதல்வருக்கு உங்கள் சார்பாக நன்றியை தெரிவிக்கிறேன். இந்த அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்தை அரசியலாக்கக்கூடாதுன்னு பாஜக நிர்வாகி குஷ்பு சொல்லியிருக்காங்க. எப்படி பார்க்குறேன்? நல்ல விஷயம் தானே. ஒரு அரசு ஒரு தவறு நடந்துன்னா அரசு கவனத்துக்கு போன உடனே வழக்கு பதிவு பண்ணி உடனடியாக புலன் விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்காங்க. போலீஸ் விசாரணையில் இருக்கின்றது. நல்ல நியாயம் கிடைக்கும். சமீபத்தில் கூட 2 நாளைக்கு முன்னால் பத்திரிகையில் பார்த்துருக்கீங்க. 2022 ஒரு சம்பவம். ஒரு பெண்மணியை ரயில்வே ஸ்டேஷனில் ட்ரெயின் முன் தள்ளிவிட்டு ஒருவர் சாகடிக்கின்றார், இறந்து விடுகிறது. துரிதமாக இந்த அரசு நடவடிக்கை எடுத்து வேகமாக நீதிமன்றத்திலே வாதாடி இப்போது அவருக்கு தூக்கு தண்டனை பெற்றுக் கொடுத்திருக்கிறது என்றால் இந்த அரசு வெறுப்பு இல்லாமல் சட்டத்தின் ஆட்சி நடத்துகின்ற அரசு. ஆகவேதான் யார் தவறு செய்தாலும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கின்ற அரசு. அதே அடிப்படையில் தான் அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு படு பாதகமான செயலை செய்த அந்த பாதகனை உடனடியாக கைது செய்திருக்கின்றார்கள். மேல் விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதற்கு உள்ளே செல்வதற்கு நான் விரும்பவில்லை. காவல்துறை அவர்களை இப்போது எடுத்து விசாரிப்பதற்கு நீதிமன்றத்திலே கேட்டிருக்கின்றார்கள். முழு விசாரணையும் முடிந்த பின்பு சரியான நடவடிக்கை இந்த அரசு எடுத்ததாக எல்லாரும் பாராட்டு. இந்த பொங்கலுக்கு 1000 ரூபா கொடுக்கலன்னு சொல்லி எல்லாரும் சொல்லிட்டே இருக்காங்க, கோரிக்கை வச்சுட்டே இருக்காங்க. மீண்டும் மாண்புமிகு அமைச்சர் பதில் சொல்லியிருக்காங்க. நீங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும். ஏற்கனவே சமக்கர சிக்ஷா அபியான்னு சொல்லி மத்திய அரசு தர வேண்டிய 5200 கோடிக்கு மேலே உள்ள பணம் ஆசிரியர்களுக்கு வழங்குவதை நிறுத்திட்டாங்க. யார் நிறுத்துறாங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய நியூ எஜுகேஷன் பாலிசியில் கையெழுத்து போடுங்க அப்படின்னாங்க. நியூ பாலிசி எஜுகேஷனில் இருக்க குறைகளை சுட்டி காட்டி தான் அதை நிவர்த்தி பண்ணால் கையெழுத்து போடுறதாங்க. 3, 5, 8 வகுப்பில் ஒரு பிள்ளை படிக்கிற பிள்ளை ஃபெயில் ஆகிட்டுன்னா தாய் தோப்பன் செய்ய தொழிலுக்கு நீ பேரணும் அப்படின்னு சொன்னால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஒரு போது என் பிள்ளைகள் தமிழ்நாட்டு பிள்ளைகள் இந்தியாவிலே பட்டம் படித்ததில் அதிகமான பேர் நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க இருக்காங்க. மகளிர் இந்தியாவிலே பட்டம் படித்தவர்கள் அதிகமான பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்க. 60 தாண்டிட்டாங்க தமிழக பெண்கள் எல்லாருமே. மாண்புமிகு பாரத பிரதமர் கொண்டு வந்திருக்கக்கூடிய நியூ பாலிசியில் 2035 50% பட்டதாரி ஆக்குவாங்க. 2 வருஷத்துக்கு முன்னாலே 51% ஆயிடுச்சு மொத்தமாக. பெண்களை தமிழ்நாட்டில் பெண்களை எடுத்துக்கிட்டால் 60% மேலே படித்தவங்க படித்து கொண்டு இருக்கவங்க பட்டதாரியாட்டு இருக்கிறாங்க. இந்திய அளவில் தனியார் நிறுவனங்களாகட்டும் பொதுத்துறை ஆகட்டும் அரசாகட்டு அதிகமாக வேலை பார்க்கின்ற பெண்கள் 43% பேர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள்னா எந்த அளவுக்கு படிப்பில் முன்னேறிருக்கன்னு பாருங்கள். இந்த அமைச்சர் மூர்த்தி ஆண்ட பரம்பரைன்னு சொல்லி பேசிய வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்கு சோசியல் மீடியாவில். பட் அவர் இது 2 மாதத்துக்கு முன்னாடி பேசினது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. குறிப்பிட்ட பகுதியை மட்டும் எடிட் பண்ணியிருக்காங்கன்றாங்க. இருந்தாலும் ஒரு அமைச்சராக இருக்கக்கூடியவர் பரம்பரை ஆண்ட பரம்பரை அப்படின்றத பேசலாமா? அது சர்ச்சையாயிருக்கு. என்ன சூழலில் அதை அங்கே பேசுகிறாங்கங்கிறது எனக்கு தெரியல. வரலாறு எல்லாருமே ஒவ்வொரு சமூகத்தை சேர்ந்தவர்கள். எங்கள் சமூகம் தான் இந்த நாட்டை ஆண்டதுன்னு சொல்லுவாங்க. அதை நீ சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு யாருக்கும் உரிமை இல்லை. அந்த வகையில் எப்படி பேசுகிறாங்கன்னு எனக்கு தெரியல. அதனால் அது ஒரு குற்றமாட்டு நீங்கள் எவ்வளோ அந்த அரசு ஆட்சியில் 4 வருஷத்தில் எந்த குற்றமும் நடக்கலை.
இதுலையாவது ஒன்று பண்ணுவோமான்னு சொல்லி சில மீடியாக்கள் பண்ணுறாங்கதான்ட்டு சொல்கிறாங்க. அது நான் சொல்லலை, அப்படி நீங்கள் பண்ணினேன்னு சொல்லலை. நான் வெளியே சொல்லக்கூடிய விமர்சகர்கள் அப்படி சொல்கிறாங்க. அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? நீங்களே பதில் சொல்லிட்டீங்க. அவர் விளக்கத்தை இப்போ கொடுத்துருக்காரு. அப்போ உங்களோட பார்வை நீங்கள் அமைச்சர் பார்வையில் அது என்ன சூழலுக்கு அவர் சொன்னார், யார்கிட்ட சொன்னாருங்கிறது எனக்கு தெரியும். பொது மேடையில் பேசி நீங்களே பொது மேடையில் பேசுனதை வெட்டி திருத்தி தான் ஒட்டி வச்சிருக்கீங்க, நீங்களே சொல்லிட்டீங்க. அவர் சொல்லி விளக்கம் கொடுத்துருக்காரு. அது ஏப்பா தம்பி, நம்ம பாராளுமன்றத்தில் நம்முடைய அண்ணல் அம்பேத்கரை பற்றி நம்முடைய இந்திய நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் அந்த பாராளுமன்றத்தில் நின்று பேசிட்டாங்க. அப்போ அதில் சொன்ன வார்த்தைகளை எல்லா அரசியல் கட்சிகளும் எதிர்க்காங்க. அதுக்கு பாரதிய ஜனதா கட்சியில் உள்ள ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் என்ன பதில் சொன்னாங்க? ஏஐ தொழில்நுட்பத்தை வைத்து திருத்தி கூறிவிட்டார்கள். பாராளுமன்றத்தில் பேசினது, அதுவும் உள்துறை அமைச்சர் பேசினதே திருத்திட்டாங்கன்னா மாண்புமிகு அமைச்சர் மூர்த்தி சொன்னல என்ன குறைய கண்டுபிடிச்சேன்னு எனக்கு தெரியல. அதை விடுங்க, வேற என்ன. எஸ்எஸ்ஏ திட்டத்துக்கு மத்திய அரசு நிதி தரல அப்படிங்கிறது குற்றச்சாட்டு. இது அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா, தமிழக அரசு வந்து பள்ளிக்கல்வித்துறைக்கு ஒதுக்கக்கூடிய நிதி அப்போ எங்கே போகுது அப்படின்னு குற்றச்சாட்டு முன்னாடி 44,042 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கிருக்கு, எங்கே போயிருக்குன்னு கேட்காங்க. அப்படிதானே? அந்த ஆர்டிஐயில் கேட்க சொல்லுங்க, ஃபுல் டீட்டெயிலும் கொடுத்துருவாங்க. தமிழ்நாடு அரசு கொடுத்துருக்கோம். இல்லைன்னா ஆன்லைனில் பார்க்க சொல்லுங்க. அதெல்லாம் ரொம்ப படித்தவங்க. அவங்க ஆன்லைனில் அவங்க பையனை விட்டு இந்த 4,44,000 எங்கேப்பா போயிருக்குன்னு செக் பண்ணி சொல்லுன்னா புள்ளி ஓரமாட்டிருக்கு. அதே போல் சட்டமன்றத்தில் இது கல்வி மானிய கோரிக்கையத்தில் அழகாக அமைச்சர்கள்லாம் மானிய கோரிக்கையை தாக்கல் பண்ணி பதிவு செய்வாங்க. தெளிவாக இருக்குது. அதில் படிச்சுட்டு ஏதேனும் குறை இருந்தால் அதை சொல்லுங்க, நம்ம நிவர்த்தி பண்ணிடுவோம். அரசுடைய 500 பள்ளிகளை பல்கலைக்கழகத்தில் பதிவாளர் பதவி இருக்கக்கூடிய உதாரணம், ஏற்கனவே முன்னால் ஒரு பதிவாளர் இருக்கிறாரு. அவர் இருக்கும்போது இன்னொரு பதிவாளர் அந்த ரூம்பை உடைச்சி அவங்க போய் பதவி ஏற்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது. உயர்கல்வித்துறையில் ஆளுநரினுடைய தலையீடு தொடர்ந்து அதிகரிச்சுட்டு இருக்குது. தமிழ்நாடு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியை தாண்டி ஆளுநரினுடைய கட்டுப்பாட்டின் கீழ் பல்கலைக்கழகங்கள் பூரா இருக்கிறதா எடுத்துக்கிடலாமா? நீங்கள் தான் அதுக்கு எல்லா பதிலும் சொல்லணும். ஏற்கனவே 6 பல்கலைக்கழகத்துக்கு வேந்தர்கள் நியமிக்கிறாங்க. 6 பல்கலைக்கழகத்துக்கும் வேந்தர்கள் நியமிக்கிட்டா எல்லாரும் சட்டப்படி விதிப்படி தான் நடத்த முடியும் ஒரு அரசு. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஒரு பல்கலைக்கழகத்துக்கு ஒரு துணைவேந்தர் போடணும்னா ஆளுநர் சார்பாட்டு ஒரு ஆள், அரசு சார்பாக ஒரு ஆள், பல்கலைக்கழக ஆட்சி மன்ற குழு சார்பாக ஒரு ஆள், 3 பேர். 4வது யூஜிசி. அந்த யூஜிசி வந்து நம்முடைய பல்கலைக்கழக மானிய குழு நினைக்கிறேன், அவங்க வந்து எங்கள்லேயும் ஒரு ஆளை போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது பரிந்துரை தான் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி ஒரு வழக்கு பீகாரில் வருது, உச்ச நீதிமன்றத்துக்கு போகுது. உச்ச நீதிமன்றம் சொல்லுது, இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 3ல் கல்வி வந்து பிரிவு 3ல் இருக்கு. மாநில அரசு சொந்தமாக சட்டங்களையும் கொள்கைகளையும் வகுத்துக் கொள்வதற்கு முழு சுதந்திரம் இருக்கிறது. நான் சொல்லுறது இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 3ல் அது ஒத்திசைவு பட்டியலில் இருக்கிறதுனால மாநில அரசுக்கு அந்த உரிமை உண்டு. உச்ச நீதிமன்றம் அந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ரெஃபர் பண்ணி அதுக்கு ஒரு இது சொல்லியிருக்காங்க. அதையும் சொல்லிட்டு இன்னொன்னையும் சொல்றாங்க, யூஜிசியினுடைய சட்ட விதி 1956 பிரிவு 26ல் தெளிவாக சொல்லியிருக்கு. யூஜிசி சொல்லுகிற பரிந்துரைகளை எல்லாம் ஏற்க வேண்டிய கட்டாயம் இல்லை, மாநில அரசு விருப்பப்படி முடிவெடுத்துக் கொள்ளலாம். நான் சொல்லுவேன், யூஜிசி சட்டம் 1956 பிரிவு 26ல் இருக்கிறத நான் ரெஃபர் பண்ணல, உச்ச நீதிமன்றம் ரெஃபர் பண்ணது பீகார் கேஸ். அந்த சட்டப்படியும் விதிப்படியும் ஆட்சி நடத்துகின்றவர் தான் தமிழக முதல்வர். இதில் எந்த மாறுபட்ட கருத்தோ ஆளுநருக்கு எதிராகவோ வேந்தருக்கு எதிராகவோ நிலைப்பாடு எடுக்கணுங்கிற அவசியம் இந்த அரசுக்கு இருக்குமா எனக்கும் தெரியல, உங்களுக்கு நிச்சயமா தெரியும்னு நம்புறேன். இல்லை, ஆளுநருடைய தலையீடு ரொம்ப அதிகமாக இருக்கிறதான்னு தான் கேட்குறேன். முதலமைச்சர் சட்டத்தின்படி ஆட்சி நடத்துறாருங்கிறது ஆளுநர் தலையிட்டு இருக்காரா இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் சொல்லுங்கள். யூஜிசி நீங்கள் எடுத்து பாருங்கள் ஆன்லைனில். அந்த தமிழ் பல்கலைக்கழகத்தை சொன்னீங்கள 4 வருஷமாக 1 ரூபா கூட யூஜிசி கிராண்ட் கொடுக்கல.
கடந்த 10 வருஷம் யூஜிசி கிராண்டு வந்திருக்கான்னு கேளுங்க. நீங்கள் தான் கேட்கணும். யூஜிசி கிராண்டு தமிழ்நாட்டில் உள்ள யூனிவர்சிட்டிக்கோ கல்லூரிக்கோ பைசா வரல. நம்முடைய மனோன்மணிய சுந்தரனார் பல்கலைக்கழகத்துக்கு எத்தனை வருஷமாக பணம் வரல பாருங்கள், செக் பண்ணி கேளுங்க. எவ்வளவு நிதி தட்டுப்பாட்டில் இருக்குது, ஏன் தரமாட்டாங்க? அப்போ அந்த யூஜிசி துணைவேந்தர் போடுறதுக்கு ஒரு பரிந்துரை பண்ணுற அந்த யூஜிசி ஏன் இந்த பணத்தை தரலாமா தமிழ்நாட்டுக்கு? ஏன் இப்படி வஞ்சிக்கணும்? நீங்கள் தர வேண்டிய பணத்தையும் தர முடியாது, யூஜிசி தரதையும் பண்ண மாட்டீங்க. கணக்கு கேட்பீங்கன்னா யார்கிட்ட போய் சொல்கிறார்? நீங்கள் தான் சொல்லுங்கள். அரசு பள்ளிகள் 500 வந்து தமிழக அரசு வந்து தனியார் பள்ளி நிறுவனங்களுக்கு வந்து தத்து கொடுப்பதற்கு ஒரு முயற்சி நடக்குது. இதை வந்து கம்யூனிஸ்ட் கட்சியில் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இதை வந்து மறைமுகமாக தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்துவதற்கான ஒரு திட்டம் அப்படிங்கிறாங்க. ஒன்று சொல்கிறேன் தம்பி, கம்ப்யூட்டர் வந்து உடனே அந்த காலகட்டத்தில் இருந்தவங்கெல்லாம் கம்ப்யூட்டர் வந்ததுனால இதை பயன்படுத்தினா என்னமே நம்முடைய வேலை வாய்ப்பு பேருந்து சொன்னாங்க. ஆனால் அதை நடைமுறைப்படுத்துறது கலைஞர் தான். டைடல் பார்க்க ஆரம்பித்தார். அதே போல் சிறுசேரியில் தொழில்நுட்ப பிரிவு ஆரம்பித்தார். அந்த அவர் ஆரம்பிக்கக்கூடிய காலம் முரசொலி மாறன் வர்த்தக அமைச்சராக இருந்தார். 96 ஆட்சியில் வந்து அவர் தான் அப்போ ஆரம்பித்தார். அப்போ அதில் பெங்களூரில் மட்டும்தான் இந்தியாவிலே என்ன இருந்து ஐடி பார்க் இருந்து ஐடி தொழில் முன்னேற்றம். இங்கே வந்து தான் டைடல் பார்க்கையும் சிறுசேரியும் ஆரம்பித்து தமிழ்நாட்டில் இப்போ 2 லட்சம் பேர் அந்த துறையில் பணிக்கு செல்லக்கு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தது மறைந்த கலைஞர் தலைவர். தொழில்நுட்பம் மாணவர்களிடம் சென்றார். இப்போது கூட ஏஐ தொழில்நுட்பம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இதை கொண்டு வந்தால் எங்களுக்கு வேலை பேருன்னு சொல்லி இப்போ யார் சொல்கிறா? ஐடி ஃபீல்டில் இருக்காங்க சொல்கிறாங்க. இல்லை, நவீன தொழில்நுட்பம், புதிய கண்டுபிடிப்புகள் மாணவர்களிடையே போனோம். அன்னைக்கு கலைஞர் அதை முன்னெடுத்து கொண்டு வந்தார். இன்றைய முதல்வர் பொறுப்பேற்ற உடனே தமிழக சட்டமன்றத்தில் காகிதமில்லா பட்ஜெட்னாங்க. எல்லாருக்கும் கையடக்க கணினியை கொடுத்தாங்க. இன்னைக்கு எல்லா கோரிக்கை மனுக்கள் எல்லாமே ஆன்லைன் மூலம் பண்ணுங்கன்னு சொல்லி நடைமுறைப்படுத்திட்டு வரோம். அப்போ காலத்துக்கு தகுந்தபடி இந்த மாற்றம். தமிழ்நாட்டில் நிறைய பல்கலைக்கழகங்கள், நிறைய பொறியியல் கல்லூரிகள், சில தனியார் கார்ப்பரேட் நிறுவனங்களோட டைப் பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு என்னென்ன ஆள் தேவைன்னு சொல்லி அவங்கள தயார் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதே அடிப்படையில் தான் நான் முதல்வன் திட்டம் தமிழ்நாட்டில் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆரம்பித்து தமிழ்நாட்டில் உள்ள அரசு பள்ளி கல்லூரிகளில் அவங்களுக்கு ஒரு பயிற்சி கொடுக்கணும். யார் கொடுப்பான்னா, இப்போ டாட்டாவோடு தமிழக அரசு ஒரு டைப் பண்ணிட்டு உங்களுக்கு என்னென்ன பணிக்கு ஆள் வேணும், உங்களுக்கு எப்படி ட்ரைனிங் கொடுக்கணும், நாங்களே ட்ரைனிங் தரவா இல்லை நீங்களே வந்து கொடுக்கலாம், நீங்களே வந்து கொடுக்கணும்னா கொடுங்க. நீங்கள் வந்து பாருங்கள், ஐடிஐ ராதாபுரத்தில் வந்து நின்றுங்க. இன்னைக்கு 45 கோடி ரூபாய்க்கு புதிய மிஷினரிஸ் கொடுத்து அந்த புதிய கல்வியை கற்றுக் கொடுக்காங்க. பெண்களும் ஐடிஐயில் பாதி பேர் வந்துருக்காங்க. அப்போ அது டாட்டாவோட டைப் பண்ணியிருக்க அந்த ஐடிஐ நல்லதா கெட்டதான்னு நீங்கள் சொல்லுங்கள். சாமானிய வீட்டு பிள்ளை அரசு பள்ளியில் படிக்கும், சாமானிய வீட்டு பிள்ளை அரசு ஐடிஐயில் படிக்க போகுது. அந்த பிள்ளைக்கு இப்போ டாட்டா பயிற்சி கொடுக்கு, அப்படியே வேலைக்கு எடுத்துகிட்டு போயிடுவோம். அந்த பயிற்சி சக்ஸஸ் ஆனதுனால நான் முதல்வர் திட்டம் உலகம் பூரா நம்ம பிள்ளைகள் படித்து இருக்கு. அதே வாய்ப்பை பள்ளியிலிருந்தே கொண்டு வரணுங்கிறதுக்காக அந்த பயிற்சி கொடுக்குது, அந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுக்குது. அது தவறு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அது வந்து தனியார் மயமாக்கலுடைய முன்னோடி என்று சொல்வது தவறு. ஒருபோதும் இந்த அரசு தான் நடத்துகின்ற பள்ளி கல்லூரிகளை ஒருபோதும் தனியார் மயம் ஆக்காது. இன்னும் கூட நான் ஒன்று சொல்கிறேன், நிறைய பள்ளிக்கூடம் போகிறேங்க, 2 பிள்ளைகள், 4 பிள்ளைகள், 6 பிள்ளைகள், 8 பிள்ளைகள், 10 பிள்ளைகள். என்கிட்ட 40 பள்ளிக்கூடம் என் தொகுதியிலே இருக்குது. நான் கூட முதல்வர்கிட்ட சொல்கிறேன், பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பள்ளிக்கூடத்தில் இந்த பிள்ளைகளை சேர்த்து அவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் மட்டும் கொடுங்க, போயிடுவாங்க, ஆட்டோ வச்சு பண்ணிட்டா போதும் அப்படின்னு கூட நான் சொல்லியிருக்கேன். அப்போ காலத்துக்கு தகுந்தபடி 2 பிள்ளைகளுக்கு 2 ஆசிரியர், 4 பிள்ளைகளுக்கு 2 ஆசிரியர். அப்போ நீங்கள் என்ன சொல்லணும், இந்த பள்ளிக்கூடங்களெல்லாம் நாட்டு நலன் கருதி பக்கத்தில் இருக்க பெரிய அரசு பள்ளிக்கே சேர்த்து ஒரு ஆட்டோவில் கூட்டி கொண்டு விடு அப்படின்னு சொன்னால் அரசுக்கும் லாபம். ஆனால் இதை அரசியல் கட்சிகளோ யாரோ எங்கள் ஊரில் இருக்க பள்ளிக்கூடத்தை எடுத்துட்டு போயிட்டாங்க. 4 பிள்ளைகள் தான், மீதி 40 பிள்ளைகள் அந்த ஊரில் இருந்து ஆங்கில வழிக்கு போகுது.
அப்போ அதை கூட சமூகத்தில் நியாயம்னு தெரிஞ்சதை கூட செய்வதற்கு அரசு ஆட்சி மேலே குற்றச்சாட்டு வரும்போது தயக்கம், அந்த தயக்கத்தை நீங்கள் மீடியா தான் போகணும். அதுதான் நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம். சார் இந்த கூட்டணியில் இருக்க திருமாவளவன்